அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 21ஆம் தேதி திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தியிலே வானதூதர் யோசேப்புவுக்கு தோன்றி, பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொன்னார். ஆகவே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த இறை குழந்தை கடவுளின் மகன். அவர் நமக்காக பிறக்கிறார். ஆனால் அவருக்கு தரப்பட்ட பெயர் இயேசு. அப்படி என்றால் மீட்பர். அவர் நம் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் நம்மை மீட்க இருக்கிறார். ஆகவே கடவுளை மனிதனாய் பிறந்து நமக்காக வாழ்ந்து சிலுவையிலே இறந்து உயிர்த்து நமக்கு மீட்பை, நிறை வாழ்வை, முடிவில்லா வாழ்வை பெற்றுக் கொடுத்தார். ஆகவேதான் அதன் பெயர் இயேசு. புனித பவுல் அடிகளார் சொல்வார், இயேசு என்ற பெயருக்கு விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிட இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடும் என்று சொன்னார். ஆகவே இயேசு என்ற ஒரு பெயருக்கு மிக்க ஒரு சக்தி இருக்கிறது. இயேசுவின் பெயரை சொன்னால் சாத்தான் விலகி ஓடும். அந்த பிறக்கும் குழந்தை இயேசு என்ற பெயரை தாங்கி நம்மிடம் வருகிறது. இது கடவுளே நமக்கு தருகின்ற இந்த பரிசு. ஆகவே திருவருகை காலத்தின் இறுதி நாட்களில் இருக்கின்றோம். நாம் நம்முடைய வருகின்ற கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட பல விதத்திலே பலர் மிக பதற்றமாக இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் அடுத்த 4-5 நாட்களுக்கு கிறிஸ்மஸ் விழாவிற்கு முன்னதாக நாம் ஒரு சில மணி நிமிடங்கள் எடுத்து நாம் சிந்திப்போம், தியானிப்போம். எவ்வாறு இந்த குழந்தையை நாம் வீட்டிற்கு, இல்லத்திற்கு, உள்ளத்திற்கு நாம் அழைக்க இருக்கின்றோம், வரவேற்க இருக்கின்றோம். எவ்வாறு இந்த குழந்தையை நாம் இயேசு என்று நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு என்றால் மீட்பர். அவர் மீட்க தயாராக இருக்கின்றார். ஆனால் நாம் மீட்கப்பட தயாராக இருக்கின்றோமா? ஆகவே இந்த ஒரு கிறிஸ்மஸ் விழா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஒரு மீட்பின் விழாவாக, அன்பின், அமைதியின், அருளின் விழாவாக இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியை ஆசீர்வதிப்பாராக.